நல்ல சண்டா 2.0 இன்னைக்கு இந்த வந்து நம்ம பார்க்க போறோம்னா அப்கமிங்ல பாத்தீங்கன்னா ஒரு லக்கி வீல் வந்து வரப்போகுது. அடுத்ததான் வந்து ஒரு எமோட் ராயிலும் வந்து வரப்போகுது. ஸோ இது மட்டும் இல்லை, இன்னும் அப்கமிங்ல நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து வரப்போகுது. ஸோ அதெல்லாம் என்னன்றதை இந்த உள்ள பார்த்துட்டு அப்படியே இந்த வீடியோ அனுப்பி பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் யாரெல்லாம் லைக் பண்ணலையோ லைக் பண்ணிட்டு ஷேரும் பண்ணிட்டு அப்படியே அந்த ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டுருங்க. பண்றதுல என்ன ஆக போகுதுன்னு தெரியல. சரிங்க, நம்ம வந்து வீடியோக்குள்ள போயிடலாமா? சரி, ஓகே. இன்னைக்கான ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து என்ன கொண்டு வந்திருக்கோம்னா, ஸோ அந்த எமோட் ராயலை பற்றியே பார்த்துடலாம். ஸோ இது வந்து என்னென்ன எமோட் வரப்போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து லக்ராயில் மாதிரி தான் வரப்போகுதான்னு தெரில. இது வந்து ஒரு ஈவெண்ட்டாகவும் வரலாம், லக்ராயிலாகவும் வரலாம். அது என்னமோ ப்ளூ கலரில் வந்து கோஸ்ட்டை தூக்கி போடுற மாதிரி என்னமோ தூக்கி போடுறான், கையில் என்னமோ பண்ணுறான், அப்படியே கீழே வச்சு அப்படியே மேலே இழுக்கும் போது கோஸ்ட்டாக வந்து பறக்குது ப்ளூ கலரில். ஸோ இந்த ஒரு எமௌண்ட் தான் மெயின் எமௌண்ட்டு. அதுக்கப்புறம் இந்த ஒரு ஹார்ட் ப்ரோக்கன் எமௌண்ட் வந்து ரிட்டர்ன் வருது. ஸோ அப்படியே நம்ம பையன் வந்து இவனோட ஹார்ட் அப்படியே உடஞ்சி கீழே விழுந்து அழுகுறான். ஐயோயோ அம்மா என்னை காப்பாத்துங்க, அது மாதிரி விழுந்து அழுகுறான். சரி, அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு தலைவர் மாசான எமௌண்ட்டு இப்படி அங்கிட்டு இங்கிட்டு பண்ணிட்டு அப்படியே மாசா வந்து கண்ணாடி போடுவான். ஸோ அடுத்தது வந்து கையில் வந்து தண்டர் பட்டு நெருப்பு வர மாதிரி. ஸோ இந்த ஒரு எமௌண்ட்டு. ஸோ இதுதான் அந்த வந்து எமோட் ராயலு. ஸோ இதெல்லாம் வந்து வரப்போகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டாப் அப் ஈவெண்ட்டு 100 டைமண்ட்லேயே இந்த ஒரு க்ளூவல் ஸ்கின் வந்து டைகர் பேஸ் பண்ணி வந்திருக்கு. அதாவது இந்த உட்பேக்கர் இருக்குல்லங்க, அதை பேஸ் பண்ணி தான் இந்த க்ளூவால் வந்திருக்கு. 100 டைமண்ட் டாப் அப் பண்ணிங்கன்னாக்கா வந்துடும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 300 டைமண்டுக்கு ஒரு லூட் பாக்ஸ் வந்து தராங்க. ஏன்டா 300 டைமண்டுக்குலாம் லூட் பாக்ஸ் ஒத்தாடா, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க? இதுவும் டைகரை பேஸ் பண்ணி தாங்க இருக்கு. ஐயோ டைகர்ன்ற பாருங்க, இந்த இது உட்பேக்கரை பேஸ் பண்ணி தான் இருக்கு. பின்னால நெருப்பு வந்து மேலாம் கிரீடம், ஸோ அந்த மாதிரி இருக்கு. அடுத்தது 500 டைமண்டுக்கு வந்து ஃபேஸ் பாயிண்ட். ஏன்டா டேய், இதெல்லாம் நியாயமாடா டேய், நல்லா கொள்ளை அடிக்கிறீங்கடா நீங்க. சேர்றா டேய் கொடுங்கடா. என்னமோ கலர் கலராக அடிச்சிருக்கானுங்க. அடுத்து வந்து 1000 டைமண்டுன்னு நினைக்கிறேன். இது வந்து 1000 டைமண்டா 700 டைமண்டா தெரில. ஸோ இது இந்த ஒரு பண்டில் வந்து வரப்போகுது. ஸோ இது என்னமோ பொம்மை மாதிரிலாம் போட்டு இருக்கு. ஸோ இந்த டாப் அப் ஈவெண்ட் தான் வரப்போகுது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லக்கி வீலை வந்து பார்த்துருவோம். ஸோ இந்த லக்கி வீலு டிஸ்கவுண்ட் வீலு எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ 1 பை டைமண்ட் விழும், இல்லைனா டிஸ்கவுண்ட் விழும். ஸோ இந்த ஒரு ஈவெண்ட் தான் நம்ம நிறையா தாட்டி பார்த்துருப்போம் இந்த ஈவெண்ட்லாம். ஸோ இதெல்லாம் வந்தால் ஒரு லக்கு தான். சரி, ஓகே, சுற்றி விடுவோம், என்ன உழுதுன்னு பார்ப்போமா? டிஸ்கவுண்ட் விழுதா இல்லை அந்த 1 பை டைமண்ட் வருதான்னு பார்ப்போம். ஸோ 9 டைமண்ட் தான் இப்போ வந்து எது எடுத்தாலும் 1 பை டைமண்ட் தான் நம்மளுக்கு வந்து. ஸோ இதில் வந்து மெயின் பண்டில் வந்து இந்த ஒரு பண்டில் தான். என்னமோ பச்சை வெள்ளை என்னென்னமோ போட்டிருக்கு, என்னென்னமோ கலர்லாம் இருக்குது. அப்புறம் இந்த ஒரு ஃபீமேல் பண்டில். ஸோ இந்த பண்டில், இந்த 2 தான் மெயின் பண்டிலு. இதுக்கப்புறம் காட்டுற பண்டில்லாம் வந்தால் தான் வரும். ஸோ இந்த ஒரு பண்டிலு, அடுத்து வந்து இந்த ஒரு சைத்து ஸ்கின், இதெல்லாம் வந்தாதாங்க வரும். யாரோ இதை கொடுத்து வச்சுருக்காங்க, அதனால உங்கள்கிட்ட சொல்கிறேன். இதெல்லாம் வந்தாலும் வரலாம், இல்லைன்னா இதுக்கு பதில் வேற கூட வரலாம். அதனால இதை பெருசாக இதுதான் வரும், இந்த பண்டில்லாம் நல்லா இருக்கு அப்படின்லாம் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. நான் சொன்னது மேலே இருக்க 2 ஃபீமேல் பண்டில் மேல் பண்டில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 தான் கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா வரும். ஸோ வேறு எதுவும் கன்ஃபார்ம் கிடையாது. இந்த மேல் பண்டில் இது வந்து மெயின் பண்டில் இந்த லக்கி இல்லையே, அதனால இது வந்து சொல்கிறேன். சரி, ஓகேங்க. நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்டாக பார்த்தீங்கன்னாக்கா ஏஞ்சலிக் பேண்ட் வந்து ரிட்டர்ன் வரப்போகுது. எல்லோ கலர் ஏஞ்சலிக் பேண்ட்டு. ஸோ இது வந்து இந்த ஈவெண்ட்டில் வரும்னு நினச்சிடாதீங்க. டைமண்ட் பிடுங்குற ஈவெண்ட் இருக்குல்ல, ரிங் ஈவெண்ட், அதில் தான் வந்து வரும். ஸோ இந்த ஈவெண்ட்டெல்லாம், இந்த மாதிரி கொடுக்குற ஈவெண்ட்டெல்லாம் கைவிடப்பட்டது. ஸோ அதனால் இந்த ஈவெண்ட்டில் வரும், நம்ம ஈஸியாக எடுத்துடலான்னு நினச்சிடாதீங்க. அந்த ரிங் ஈவெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதில் தான் வரும். இது வந்து 80% தான், 100% கன்ஃபார்ம் கிடையாது. 80% வர வாய்ப்புகள் இருக்கின்றன. சரி, ஓகேங்க, நெக்ஸ்ட் அப்டேட்குள்ளே போயிடலாமா? ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒன் பஞ்ச் மேன் ரிங் வந்து வரப்போகுது. அதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு மொட்டை மண்டை, ஸோ இவன் பேர் சைத்தாமான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பண்டில் பார்த்தீங்கன்னாக்கா வரப்போகுது. ஸோ இவர் தான் ஒன் பஞ்ச் மேனோட ஹீரோன்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியல, நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன். ஸோ ஒரு பேர் சைத்தாமான்னு தான் நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு ஒன் பஞ்ச் மேன் ஃபிஸ்ட்டு. ஸோ இதுக்கெல்லாம் நிறையா பேர் வெயிட் பண்ணியிருக்கீங்க. இது வந்து எப்போ வேணால் வரலாம், ஆனால் அது எப்போ வரும்னா அந்த டேட்டெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணல, ஆனால் வரும், கூடிய சீக்கிரத்தில் வரும். அப்புறம் இந்த ஒரு ஒன் பஞ்ச் மேன் டபுள் பேரல். ஸோ இதுக்கும் நிறையா பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இது வந்து அந்த காலத்தில் எல்லாருமே எடுத்திருப்பீங்க, ஸோ டைமண்ட் இருந்தவங்க. அப்புறம் இந்த ஒரு க்ளூவால் ஸ்கின்னு, இந்த 4மே பார்த்தீங்கன்னாக்கா வரும். ஆனால் ரிங் ஈவெண்ட்டில் தாங்க வரும், அது மட்டும் கன்ஃபார்மு.
ஸோ இந்த மாதிரி மெயின் பண்டல்லாம் ரிங் ஈவெண்ட்டில் தான் விடணும், அப்போ தான் டைமண்ட்லாம் நல்லா பிடுங்குவானுங்க. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ரிங் ஈவெண்ட்லாம் விடுறது. ஸோ இது எல்லாமே வந்து ரிட்டர்ன் வரப்போகுது. இப்பயே சொல்லிக்கிறேன், எந்த தேதியில் வரும்னு எனக்கு தெரியாதுங்க, எப்போ வேணால் வரலாம். ஆனால் வரலாம், இந்த வருஷத்துக்குள்ளே வரலான்னு நினைக்கிறேன். ஸோ கோபே MP40 ரிட்டர்ன் வரப்போகுதுன்னு சொல்லிக்கிருக்காங்க, என்னன்னு தரல. சரிங்க, நம்ம வந்து நெக்ஸ்ட் அப்டேட்குள்ளே போயிடலாம். நம்ம நியூ இயர் ஸ்பெஷலாக வந்து ஒரு ரிடீம் கோடு வந்து விட போகிறாங்க. ஸோ முதல்ல அந்த FFWS FFIC அந்த மாதிரிலாம் நிறையா வரும்ல, அதில் வந்து ரிடீம் கோடு விடுவாங்களே, நம்ம டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணாக்க ரிவார்ட்ஸ் எல்லாம் கொடுப்பானுங்களே, அதெல்லாம் 300 காலத்தில் கொடுத்தானுங்க, இப்போல்லாம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் தான் இந்த ஈவெண்ட்டு. இதில் வந்து ஒன் பஞ்ச் மேனு, பர்பிள் ஷேட் பண்டில், அப்புறம் ஒயிட் டிஷர்ட்டு, இந்த 3 வந்து கொடுக்க போகிறானுங்க. நம்ம ஃப்ரீ ஃபயர் இந்தியா வந்தோடய தான் நினைக்கிறேன், ஏன்னா கீழே வந்து ஃப்ரீ ஃபயர் இந்தியான்னு போட்டிருக்கு. ஸோ எப்படின்னு தெரில, ஆனால் அது 3மே வந்தால் வரலாம், வந்தாலும் அது டைமிங்க்கு தான் வரும். ஸோ அது மட்டும் கன்ஃபார்மாக தெரியல. சரிங்க, நம்ம எல்லா அப்டேட்டையும் பார்த்து முடிச்சாச்சு. இன்னைக்கு வந்து கொஞ்சம் நேரம் கொஞ்சம் அப்டேட்டு தான் கொண்டு வந்திருப்போம். ஸோ ஏன்னா பெரிய அப்டேட்லாம் வரப்போகிறது இல்லை. ஸோ அவங்க இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். ஓகே, டேக் கேர், பாய்.